வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் விரைவில் தணியும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம். தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. $1,532 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என அந்நாட்டு பிரதமர் இம்ரான் கான் அறிவித்துள்ளார். இந்திய வான் பகுதியில் நேற்று அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய போர் விமானங்கள் விரட்டியடித்தன. அப்போது எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் சென்ற இந்திய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் விமானி அபிநந்தனை அந்நாட்டு ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். அபிநந்தனை பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியது. இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அமைதி மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என அறிவித்தார். நாளை லாகூரில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட உள்ளார். வியன்னா உடன்படிக்கையை மீறி விமானப்படை விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் மிக மோசமான முறையில் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்தே பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ரஜோரி மாவட்டம் நவ்ஷேரா பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று பிற்பகல் மீண்டும் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3 நாட்களில் 24வது முறையாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் தொடர் தாக்குதலால் காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் விரைவில் தணியும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையே 2வது நாளாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றம் தணிவதற்கான அறிகுறிகளுடன் செய்திகள் வருவதாக தெரிவித்தார். பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் ட்ரம்ப் கூறினார். I think reasonably attractive news from Pakistan and India. They've been going at it, and we've been involved in trying to have them stop. And we have some reasonably decent news. I think hopefully that's going to be coming to an end. It's been going on for a long time. Decades and decades. So we've been in the middle trying to help them both out. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது சரி என தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் அணிக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு ஒதுக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் தரப்பில் தனித்தனியாக மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்த வழக்கில் நீதிபதிகள் GS சிஸ்தானி, சங்கீதா தீங்காரா ஷேகல் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. முதல்வர் பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது செல்லும் என தீர்ப்பளித்தது.
இதனிடையே திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பழனிசாமி இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் நல்ல தீர்வு மட்டுமின்றி தீர்ப்பும் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். உண்மையான அதிமுக தாங்கள்தான் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே நிரூபித்து இருப்பதாகவும் கூறினார். மக்களவைத் தேர்தலுடன் 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் அதனை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூறினார். இன்னைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று கிடைத்தார்கள். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார். அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்வு கிடைத்திருக்கிறது. நல்ல தீர்ப்பின் மூலமாக இடைக்கால கிடைத்ததன் மூலமாக இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்வு நடைபெறும். முன்னதாக திருப்பூர் மாவட்டம் நாதம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 9 வட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் 24,468 ஏக்கர் விவசாய நிலம் மறைமுக பாசன வசதி பெறும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரட்டை இலை வழக்கில் தில்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்யப்படும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் ஒரு அங்கம் என தில்லி உயர்நீதிமன்றமே கூறியிருப்பதாக கூறினார். ஒவ்வொரு தொகுதியிலும் வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் தினகரன் குறிப்பிட்டார். சின்ன கிடைக்குங்கிற பட்சம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டர் போன மாதம் கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் உயர்நீதிமன்றம் நாங்கள் இப்போ தேர்தல் வந்தால் யாருக்கும் எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு கேட்டதுனால தான் 15 நாளைக்கு தடை செய்து வைத்திருக்கிறாங்க. யாருக்கும் கொடுத்துடக்கூடாது வேறு யாருக்குன்ட்டு. இரட்டை இலை சின்னத்தில் மேல்முறையீடு செஞ்சு அந்த கேஸு எஸ்எல்பி அதில் போடணும். போட்டுட்டு இன்டர்வியூமாக இந்த இதை கேட்கணும். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையில் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை விடுத்து ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தால் தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் பரப்பும் போலி செய்திகளை நம்பாதீர்கள் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரித்தாளும் சூழ்ச்சியை பாகிஸ்தான் செய்கிறது என்றும் பாகிஸ்தான் பரப்பும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியா தொடர்ந்து போராடும், இந்திய படைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக ஆட்சியிடமிருந்தும் அதிமுக அரசிடமிருந்தும் நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி தொடர்ந்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்றும் பெருநிறுவனங்களிடம் நாட்டை விற்றுக் கொண்டிருக்கும் எனவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாலாகோட் தாக்குதலால் வர இருக்கும் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 22இல் பாஜகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கர்நாடக பாஜக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மே 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பதில் தாக்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. வரும் மே 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை 2017ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை நிறைவேற்ற தவறிய மாநில தேர்தல் ஆணையம் மீது திமுக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மே 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு எந்த நாட்டிற்கும் தைரியம் கிடையாது என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட மணப்பாறையை அடுத்த மருங்காபுரி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து தம்பிதுரை கோரிக்கைகளை மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு ராணுவம் வலிமையுடன் இருப்பதாக தெரிவித்தார்.
இந்த பயங்கரவாதத்தை அடிக்கடி தாக்கப்படுவது தன்னுடைய இந்தியாவுடன் தாக்கப்படுகிறது. அதுதான் மோடி அரசு தைரியமாக நம்முடைய இராணுவத்திற்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து அவர்கள் திறமைகள் பாராட்டி அவர்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகத்தின் காரணமாக இந்த பயங்கரவாத இந்த கேம்ப் அந்த ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அண்டை நாடுகள் எல்லாம் இனிமேல் இந்தியாவை எப்பொழுதும் ஏதோ தாக்கலாம் என்ற எண்ணம், அது சைனாவாக இருந்தாலும் சரியே, இருக்கிற மற்ற நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இனிமேல் அதை நினைக்க பார்க்க முடியாத அளவிற்கு இராணுவம் வலிமை வாய்ந்ததாக இந்தியாவில் இருக்கிறது. கீழடியில் 5ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் 2 மாதங்களில் தொடங்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிற்பக்கலை பயிற்சிக்கூடம் மற்றும் யோகா பயிற்சி மையத்தை அமைச்சர் பாண்டியராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 37 அருங்காட்சியகங்கள் இந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கீழடியை பொறுத்த வரைக்கும் 5வது கட்ட ஆய்வு இன்னும் கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக விரிவாக அதை ஒரு நல்ல உலகத்தரமிக்க பல்கலைக்கழகம் அதில் இணைஞ்சி பணியாற்றும்போது செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் டிலே இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களில் அங்கே ஆரம்பிச்சிடுவோம் கீழடியோட 5வது கட்ட ஆய்வு. ஆனால் முதல் 4 கட்டங்களில் கண்டெடுத்த அந்த 14,500 பொருட்களையும் காட்சிப்படுத்துவதற்காக அங்கே அகழ்வைப்பகம் அமைப்பதற்காக இப்போ 1 ஏக்கர் நிலம் நம்ம தமிழக அரசாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. பயிர் காப்பீடு வழங்க வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் தலைமையில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் கடந்த நிதியாண்டில் பயிர் காப்பீட்டு கணக்கீட்டில் அதிகாரிகள் குளறுபடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த ஆட்சியர், காப்பீட்டு நிறுவனங்களுக்கு திருத்தப்பட்ட ஆய்வறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கரூரில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளிக்கு தேவையான பொருட்களை முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து கல்வி சீராக அளித்தனர். கரூர் நகராட்சியில் செயல்பட்டு வரும் குமரன் தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களின் கல்விக்கு தேவையான பொருட்களை வழங்க முன்னாள் மாணவர்கள் முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்று வழங்கினர். திருவண்ணாமலை அருகே போலி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கரியான்செட்டி தெருவில் போலி மது விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்று ஆய்வு செய்த காவல்துறையினர் 700 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 2 பெண்கள் உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. முரசு தலைவர் கூட்டணி அமைத்து போட்டியிட பேசி வரும் இருவரும் கட்சிகளுடன் அதிக சீட் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை விதிப்பதால் சூரிய கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கிவிட்டதாம். இலை கட்சியோ இன்றுடன் முடிவை அறிவிக்காவிட்டால் முரசு கட்சியை கழற்றிவிடவும் முடிவு செய்துவிட்டதாம். சகோதரரும் சகோதரியும் சேர்ந்து கட்சியில் தடாலடியாக செயல்படுவதால் தொண்டர்களோ புலம்பி வருகிறார்களாம். கார்த்திகேய நடிகருடனான சங்கம் படத்தில் அறிமுகமானவர் திவ்ய நடிகை. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நடிகை சில படங்களில் நடித்து வந்த நிலையில் தற்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வருகிறாராம். அதனால் தற்போது பட வாய்ப்புகளை பெறுவது குறித்து ஆலோசனை செய்து வருகிறாராம். மேலும் புதுமுக நடிகருடனான படத்தில் அதிக சம்பளமும் முன்னணி நடிகருடனான படத்தில் குறைந்த சம்பளமும் பெறலாம் என திட்டமிட்டு வருகிறாராம். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் 2-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தொடர்கின்றன.
இங்கிலாந்துக்கு எதிரான ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இரு அணிகளுக்கு இடையான மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி மும்பையில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீராங்கனைகளாக ரோடி குவல், மந்தனா ஆகியோர் களமிறங்கினர். ரோடி குவஸ் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை இழந்தார். பின்னர் களமிறங்கிய ராவுட், மந்தானா ஜோடி அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக மந்தானா 66 ரன்கள் எடுத்தார். रन मिलेंगे और इनके बल्ले से जब गेंद निकलती है ना तो फिर रुकती नहीं है भाई. टाइमिंग है इनकी. कमाल का शॉट. और ये होता है जब आप अपने आप को समय देते हैं, परेशान नहीं हो. Make that another boundary. Fourth boundary. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இங்கிலாந்து அணி 49 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்து 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக நைட் 47 ரன்கள் எடுத்தார். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2 போட்டிகளில் வெற்றி பெற்றதால் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. चलिए किसी और को आके बनाने पड़ेंगे वो तो. कैथरीन ब्रांट एक अच्छा हाथ खेलकर आउट हुई यहाँ. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 25,464 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,183 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 30 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 43,300 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் விரைவில் தணியும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் என தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. $1,532 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் ஆஃப் செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.